மாவட்டங்கள் தோறும் கலைநயமிக்க மண்பாண்டங்கள் தயாரிக்க தொழிற்கூடங்களை தமிழக அரசு அமைக்க கோரி தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் குலாளர் சங்கம் கோவை மாவட்ட குலாளர் சங்கத்தின் 50வது ஆண்டு பொன்விழாவில் தீர்மானம். தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் குலாளர் சங்கம் கோவை மாவட்ட குலாளர் சங்கத்தின் 50வது பொன்விழா ஆண்டு கோவை சிங்காநல்லூர் திருச்சி சாலையில் உள்ள வெங்கடலட்சுமி திருமண மண்டபத்தில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. மலர் வெளியீட்டு விழா, மாணவ மாணவியருக்கு கல்வி பரிசளிப்பு விழா, மின்சக்கர திருவி வழங்கும் விழா ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாநில தலைவர் டாக்டர் சேமநாராயணன் பேசினார். தொடர்ந்து விழாவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மண்பாண்ட தொழிலாளர்கள் பருவமழை பெய்கின்ற அந்த காலங்களில் மண்பாண்ட தொழில் செய்ய முடியாது என்பதை கருத்தில் கொண்டு மழைக்கால நிவாரண உதவித்தொகையாக மண்பாண்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு தமிழக அரசு தலா 5000 ரூபாய் வழங்கி வருகிறது. இந்த உதவித்தொகையை 10,000 ரூபாயாக உயர்த்தி மண்பாண்ட தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்திட்ட அனைத்து தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கும் வழங்கிட வேண்டுகிறோம். மாவட்டங்கள் தோறும் கலைநயமிக்க மண்பாண்டங்கள் தயாரிக்க தொழிற்கூடங்களை அமைக்க தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்பாண்டங்கள், நாட்டு செங்கல், சொருகு ஓடு செய்வதற்கு உரிய களிமண்ணை இலவசமாக எடுத்துக்கொள்ள தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும். தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் நலவாரியத்தில் இதுநாள் வரை பதிவு செய்திட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய மின்சக்கரம் இலவசமாக வழங்கிட மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை ஆண்டுதோறும் தமிழக அரசு விலையில்லாமல் வழங்கி வருகிறது. புத்தாண்டில் விளைகின்ற புது அரிசியை அறுவடை செய்து புது பானையில் பொங்கலிட களிமண்ணால் ஆன ஒரு புது பானையையும் ஒரு புது அடுப்பும் அரசு கொள்முதல் செய்து விலையில்லாமல் தந்து மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் சமுதாய சிற்பி கோவை மாவட்ட தலைவர் எம். ராஜகோபால், மாவட்ட செயலாளர் முல்லை ஜி. பழனிசாமி, பொருளாளர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஸ்ரீவள்ளி முருகன் கும்மியாட்ட குழுவினரின் கும்மியாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. எங்களது மண்பாண்ட தொழில் செய்கின்ற சமூகத்திலே பல்வேறு இறை வழிபாட்டுக்குள் அடங்கிய பெரியவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த மக்களிலே திருநகர் ஒருவர் சிவபெருமானம் பராசக்தி அந்த அருள் பாலித்து அவர்களை இளமையாக்கி இருக்கின்றார்கள். அந்த இளமையாக்கிய இடம் சிதம்பரம். அங்கே அந்த கோவில் வழிநடத்தி போயிருக்கிறது. அதனை முறைப்படுத்தி சரிப்படுத்தி அதனை புதுப்பித்து அது எல்லா மக்களும் அங்கு வழிபடுகின்ற வகையில் அந்த ஆலயத்தை புதுப்பித்தர இந்து அறநிலையத்துறை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி சாலிவாகன் 56 தேசத்தையும் ஆண்ட மற்றும் விக்ரமாதித்யனை வென்றவன் சாலிவாகன் சகாப்தத்தை படித்தார். 56 நாட்டையும் ஒரு வளமான ஒரு நாடாக உருவாக்கிய அந்த மாவீரனுடைய திருவுருவ சிலையை பொதுமக்கள் பார்க்கின்ற சென்னை இல்லை மதுரை இல்லை கோவை போன்ற பெருநகரில் அவருடைய சிலையை வைக்க வேண்டும். அவருடைய வீர வரலாற்றினை வரைச்சாற்ற வேண்டும். அதுபோன்று வெள்ளி குளத்தி மிகப்பெரிய அளவிலே அவர்கள் முன்பா பாடியிருக்கின்றார்கள். அந்த அரசருக்கு அறிவுரை சொல்கின்ற அளவுக்கு ஒரு ஆற்றலும் அறிவும் பெற்றவர் அந்த வெள்ளி குளத்தி என்ற முறைப்படி இன்றைக்கு அந்த கல்லணை கட்டுவதற்கு காரணமாக இருந்தது அந்த அம்மையார் என்று வரலாறு சொல்கிறது. அவருக்கு அவர் பிறந்த தஞ்சையிலே அவர்கள் சிலை நிறுவி வந்தவர். இப்படி அதே போன்று மாயாண்டி சுவாமிகள் அவங்களும் அப்படிதான் தெய்வத்தொருடைய அருளை பெற்றவர். அவருக்கு மதுரையிலே மாயாண்டி சுவாமியுடைய ஆலயம் இருக்கின்றது. அதனை அரசாங்கமே மேற்கொண்டு அதனை வளர்ச்சி செய்ய வேண்டும். உலக சமுதாயத்தின் முன்னோடிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இந்த நாடு மறந்து போயிருக்கின்றது. ஆனால் பல தலைவருடைய பெயர்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார்கள். ஆக உலக சமுதாயத்தில் பிறந்துட்ட அந்த நல்லோர்களை இந்த அரசு கவனித்து பரிசீலித்து அவர்களுக்கு வேண்டிய இந்த நலத்திட்ட பணிகளை செய்து தர வேண்டும் என்று அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கின்றோம். பெரியவர்களே, நீங்கள் இன்று கோவை மாவட்டத்தினுடைய 50வது ஆண்டு பொன்விழாவில் கலந்து கொண்டு மிக சீரும் சிறப்புமாக நடத்த உதவி செய்துள்ளீர்கள். உங்களுக்கு நாங்கள் நன்றியை செலுத்துவதுடன் இன்று நடைபெறும் மாநாட்டில் நாங்கள் புராண சமாஜத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு தீர்மானங்களை இன்று நிறைவேற்றியுள்ளோம். அந்த தீர்மானங்களை அரசுக்கு சமர்ப்பித்து அதை கொள்கை ரீதியாக அவர்கள் ஒன்றுகொண்டு நிறைவேற்றும் வகையில் நாங்கள் எங்களுடைய செயல்களை செய்ய உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்து கலந்து கொண்ட மாநில தலைவர் எங்களுடைய பாசத்திற்குரிய சேமநாராயணன் அவர்களையும் மற்றும் அவருடன் வந்துள்ள நிர்வாகிகளையும் எனக்கு இந்த மாநாட்டிற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட செயல் வீரர் திரு முல்லை ஜி. பழனிசாமி அவர்களையும் திரு சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் எங்களுடைய பாரம்பரிய